ஹரி ஓம். வணக்கம் அனைவருக்கும். சிந்திக்க சில துளிகள். இன்று மனசு நொந்தால் நூற்றுக்கணக்கான வியாதிகள் வரும். அதுவே மனசு உற்சாகமடைந்தால் எல்லையற்ற சக்திகள் நமக்குள்ளே வந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். உணர்வில்லை, உண்மையாலுமே சக்திகள் நம்ம பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நமக்குள்ள ஒரு சக்திகள் வரும். மனசு உற்சாகம் அடைந்தாலும் சரி, மனசு பயமடைந்தாலும் சரி, மனசுக்குள்ள சக்தியை எடை போடவே முடியாது. ஒரு உதாரணம், ஒரு 25 வருஷம் இருக்கும். 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊருக்கு பக்கத்தில் கோவில்பாளையம்ங்கிற ஒரு ஊர். அந்த கோவில்பாளையத்தில் நண்பர்கள் நிறையா இருக்காங்க. அங்கே அப்போவெல்லாம் சாராயம் காய்ச்சி கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கிற கூட்டம் அதிகம். இன்னைக்காட்ட பிராந்தி கடை கிடையாது. அப்போ திருட்டுத்தனமாக சாராயம் விற்கிறவர்கள் நிறையா பேர் இருக்காங்க. ஊருக்கு ஒருத்தர் இருப்பாங்க. அப்படி அந்த ஊரில் ஒருத்தர் சாராயம் காய்ச்சி விற்றுக்கிட்டு இருந்தார். அதை போலீஸுக்கு போட்டு விடுறவங்களும் உண்டு, காட்டி கொடுக்குறவங்களும் உண்டு, கூட்டிகிட்டு வந்தே கூட்டி கொடுக்குறவங்களும் உண்டு. கொஞ்சம் நேர்மையாக இருக்கிறவங்க நேரடியாக கூட்டி கொண்டாந்து பிடிச்சி கொடுப்பாங்க. சில பேர் இப்போது தைரியமாக பெட்டிஷன் போடுவாங்க. சில பேர் மறைமுகமாக பண்ணுவாங்க. அப்படி யாரோ அந்த ஆளை அந்த ஊரில் சாராயம் வைத்த ஒருத்தரை யாரோ ஒருத்தர் போட்டு விட்டார். இந்த மாதிரி சாராயம் வைக்கிறான்னு அட்ரஸோட பெயரோட ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்துட்டார். அவன் டக்குன்னு தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போனவன் மட்டும் இல்லை, போலீஸ்காரங்க எப்போவுமே உண்மையை சொல்லிடுவாங்கள்ல அவங்கக்கிட்ட. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் தான் நம்மளை போட்டான். 3 மாதம் உள்ள 3 மாதம் கழித்து வெளியே வர்றான். வெளியே வந்த அன்னைக்கே அருவாள் எடுத்து தீட்டுறான். நான் என்னை காட்டி கொடுத்தவனை வெட்டாமல் விட மாட்டேன்னு. அன்றைக்கி அருவாள் எடுத்துக்கிட்டே சுற்றுறான். சாயங்காலம் இவர் வேலைக்கு தகவல் சொன்னவர் சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வர்றப்ப கரெக்டாக இவன் அருவாள் எடுத்துகிட்டு இவனை வெட்ட போகிறேன்டான்னு அவர் ஓடுறாரு. இவன் பின்னாடியே துரத்துறான். ஆனால் கிட்டத்தட்ட 100 மீட்டர் தூரத்தில் துரத்துறான்னு வச்சுங்க, கிட்ட போகலை. அவர் ஓடி போய் ஒரு குட்டிச்செவத்துக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறார். குட்டிச்செவர் அப்படின்னா சுவரு மட்டும் இருக்கும், 4 பக்கம் சுவரு மட்டும் இருக்கும். மேல் கூரையெல்லாம் இல்லாத ஒரு வீடு. மேலே கூரை இருக்காது, வெறும் செவரு மட்டும் இருக்கும். நிலவு இருக்காது, ஆனால் அந்த நிலவுக்கான அந்த தடம் மட்டும் இருக்கும். அந்த தடத்தில் உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறார் இவர். நீ குட்டிச்சவத்துக்குள்ளே தானே ஒளிஞ்சிருக்கிற, இறா வர்றேன்ட்டு அவர் சவுண்டு கொடுத்துட்டு வர்றாரு. அந்த செவுரு 12 அடி உயரம். 12 அடி உயரம். அது சாதாரணமாக நம்ம கையை நீட்டி மேலே பிடிச்சா கூட பிடிக்க முடியாது, அவ்வளோ உயரம். ஆனால் அந்த செவுத்தை தாண்டிட்டு ஓடிட்டார் அவர். என்ன உயிருக்கு பயம் வருது, உயிருக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த 12 அடி உயரம் இருக்கிற அந்த செவுத்தையே தாண்டிட்டு ஓடிட்டார். அப்படின்னா பாருங்களேன், எவ்வளோ மனசில் ஒரு பயம் வருது. நம்ம உயிரை காப்பாற்றணுங்கிற எண்ணம் வந்த உடனே அந்த செவுத்தை தாண்டி எல்லாத்துக்கும் ஆச்சரியம். அடுத்த நாள் போய் நம்ம நண்பர்கள்லாம் குதிச்சு அந்த செவுத்தினுடைய மேல் பகுதியை தொட பார்க்குறாங்க. அதை தொடவே முடியல. ஏன் அந்த தாண்டிக்கிட்ட ஓடினவனே மறுபடியும் தாண்டி பார்க்குறாரு, எட்டி பிடிச்சி பார்க்குறாரு, புரியல. ஆனால் அன்னைக்கு எப்படி தாண்டுன்னு எனக்கே தெரியலைங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த பயம், நமக்கு உயிர் போயிடுங்கிற அந்த பயம் வந்த உடனே எப்படி தாண்டினானே தெரியல. அந்த மாதிரி தாண்டிட்டு போகக்கூடிய அந்த சக்தி எப்படி வந்தது, திடீர்னு எங்கிருந்து வந்தது? அதுதான் மனசு. மனசு உற்சாகமானால், மனசு ஊக்கப்படுத்தினால் அது செய்ய முடியாத காரியத்தையும் செய்து விடுவோம். அது இன்றைய செய்தி. நன்றி, வணக்கம்.